வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போனா டாப் 1000 ஹிஸ்டரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 11 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 10 வரைக்கும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல ஹிஸ்டரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க, வரிசையா பார்த்துக்கலாம். மொத்தம் நம்ம இது எக்ஸாமுக்குள்ள 1000 ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் கொஸ்டின் வந்து கொடுக்க போறோம். இதே மாதிரி பாலிட்டிக் கொடுத்துருக்கோம், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட் போனீங்கனாலே தனித்தனியா இருக்கும், பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, தமிழ் டெஸ்ட் போடுறதுக்கு வேணும் இல்ல ஹிஸ்டரி டெஸ்ட் போறதுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம். மௌரிய பேரரசை மகதத்தில் நிறுவியவர். இதற்கு சரியான ஆப்ஷன் சி சந்திரகுப்த மௌரியர். மௌரிய பேரரசை மகதத்தில் நிறுவியவர் யாரு? சந்திரகுப்த மௌரியர். அடுத்து இரண்டாவது கேள்வி. இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு. இதற்கு சரியான ஆப்ஷன் டி மௌரிய பேரரசு. இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு ஆப்ஷன் டி மௌரியர் பேரரசு. அடுத்து மூன்றாவது கேள்வி. சந்திரகுப்தரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து சென்ற சமண துறவி யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் டி பத்திரப்பாகு. சந்திரகுப்தரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து சென்ற சமண துறவி யாரு? பத்திரப்பாகு. அடுத்து நான்காவது கேள்வி. பாடலிபுத்திரத்தில் 3ஆம் பௌத்த மத மாநாட்டை கூட்டியவர். இதற்கு சரியான ஆப்ஷன் சி அசோகர். பாடலிபுத்திரத்தில் 3ஆம் பௌத்த மத மாநாட்டை கூட்டியவர் யாரு? அசோகர். அடுத்து ஐந்தாவது கேள்வி. அசோகரின் ஆணைகள் மொத்தம் எத்தனை? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 33. அசோகரின் ஆணைகள் மொத்தம் 33. அடுத்து ஆறாவது கேள்வி. நாலந்தா பல்கலைக்கழகம் டேஷ் என்பவரின் தலைமையில் வந்த மம்லூக்குகள் என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பக்தியார் கில்ஜி. அப்போ நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பவரின் தலைமையில் வந்த மம்லுக்குகள் என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்கள் அழித்து தரைமட்டமாக்கியிருக்காங்க. அடுத்து ஏழாவது கேள்வி. பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஆரியபட்டர். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யாரு? ஆரியபட்டர். அடுத்து எட்டாவது கேள்வி. சூரிய சந்திர கிரகணங்களுக்கு உண்மையான காரணங்களை கூறியவர். சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மையான காரணங்களை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கும் சரியான ஆப்ஷன் பி ஆரியபட்டர் தான். அடுத்து ஒன்பதாவது கேள்வி. ஹர்ஷர் தென்னிந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தை பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை தடுத்து நிறுத்தியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் டி 2ஆம் புலிகேசி. ஹர்ஷர் தென்னிந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தை பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை தடுத்து நிறுத்தியவர் யாரு? 2ஆம் புலிகேசி. அடுத்து 10வது கேள்வி. வாஸ்கோட காமா ஐரோப்பாவில் இருந்து இந்தியா வருவதற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடித்த ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1498. வாஸ்கோட காமா ஐரோப்பியாவிலிருந்து இந்தியா வருவதற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடித்த ஆண்டு 1498. அடுத்து 11வது கேள்வி. இருட்டறை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1756. இருட்டறை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1756. அடுத்து 12வது கேள்வி. ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை நவாபிடம் சரணடைந்த ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1757 ஜூன் 20. ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை நவாபிடம் சரணடைந்த ஆண்டு 1757 ஜூன் 20. அடுத்து 13வது கேள்வி. அலிநகர் உடன்படிக்கையின்படி சிராஜுத்தௌலா ராபர்ட் கிளைவ் நிபந்தனைகள் ஏற்றுக்கொண்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1757 பிப்ரவரி 9.
அலி நகர் உடன்படிக்கை அப்படின்றது சிராஜ் தௌலாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் நடந்திருக்கு. இது எப்ப அப்படின்னா 1757 பிப்ரவரி 9. அடுத்து 14வது கேள்வி, 1765 பிப்ரவரி 20 நடந்த எந்த உடன்படிக்கையின்படி பக்சார் போர் முடிவுக்கு வந்தது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி அலகாபாத் உடன்படிக்கை. அப்போ 1765 பிப்ரவரி 20 நடந்த எந்த உடன்படிக்கையின்படி பக்சார் போர் முடிவுக்கு வந்தது? அலகாபாத் உடன்படிக்கை. அடுத்து 15வது கேள்வி, பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1764 அக்டோபர் 22. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரிப்பீட்டடா நம்ம இதுல கேட்டுட்டே இருந்திருக்காங்க டிஎன்பிசில. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764 அக்டோபர் 22. டேஷின் வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்தது. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பிளாசி போர். பிளாசி போரோட வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வச்சிருக்கு. அடுத்து 17வது கேள்வி, மங்களூர் உடன்படிக்கை எப்போ? 1784. இது ஆங்கிலேயருக்கும் டேஷுக்கும் இடையே கையெழுத்தானது. யாருக்கு இடையே கையெழுத்து ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி திப்பு. அப்போ மங்களூர் உடன்படிக்கை அப்படின்றது ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே நடந்தது. எந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1784. அடுத்து 18வது கேள்வி, போட்டி தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதலில் டேஷாம் ஆண்டு பட்டய சட்டம் அறிமுகப்படுத்தியது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1833. போட்டி தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்னும் கருத்தை முதல்ல 1833 ஆண்டு பட்டய சட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கு. அடுத்து 19வது கேள்வி, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய ஆட்சி பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1861. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியா ஆட்சி பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1861. அடுத்து 20வது கேள்வி, 1892 ICS தேர்வு எழுதுவதற்கான வயது 21 டேஷாக உயர்த்தப்பட்டது, 23 உயர்த்தப்பட்டிருக்கு. எந்த வருடம்? 1892 ICS அப்படின்ற தேர்வு எழுதுவதற்கான வயது 21 23 மாத்திருக்காங்க. அடுத்து 21வது கேள்வி, அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக இஸ்லிங்டன் பிரபு என்பவரின் தலைமையில் ஒரு ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1912. அடுத்து 22வது கேள்வி, 1798 துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி வெல்லஸ்லி பிரபு. 1798 துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? வெல்லஸ்லி பிரபு. அடுத்து 23வது கேள்வி, ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் டேஷாம் உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 7ஆம் எட்வர்டு. அதாவது ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்ட் உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. அடுத்து 24வது கேள்வி, ஜனவரி 1938 இந்தியாவில் யாருடைய உருவம் தாங்கிய முதல் 5 ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்டது? இதற்கும் சரியான விடை ஆப்ஷன் பி 6ஆம் சார்ஜ். 1938 ஜனவரியில இந்தியாவில் 5 ரூபாய் நோட்டு யாரோட உருவம் பதிச்சிருக்காங்க? 6ஆம் சார்ஜோட உருவம். அடுத்து 25வது கேள்வி, புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1690. புனித டேவிட் கோட்டை எங்க இருக்கு? கடலூர்ல. யாரு கட்டினது? ஆங்கிலேயர்கள் கட்டினாங்க. வருடம் என்ன? 1690. அப்படி எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும், மறக்காது. அடுத்து 26வது கேள்வி, கிபி டேஷில் துருக்கியர்களால் கான்ஸ்டன்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1453.
கிபி 1453 துருக்கியர்களால் கான்ஸ்டன்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்டது. அடுத்து 27வது கேள்வி. போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கொச்சின். போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எங்க இருக்கு? கொச்சின்ல இருக்கு. அடுத்து 28வது கேள்வி. அச்சு இயந்திரத்தின் உதவியால் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் கோவாவிலும் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்ட ஆண்டு? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1563. அச்சு இயந்திரத்தின் உதவியால் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்ட ஆண்டு 1563. அடுத்து 29வது கேள்வி. ஆரம்பத்தில் டச்சுக்காரர்களின் தலைநகரமாக இருந்த பழவேற்காடு எந்த ஆண்டு நாகப்பட்டினத்திற்கு மாற்றப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி 1690. ஆரம்ப காலத்தில் டச்சுக்காரர்களோட தலைநகரம் எனக்கு பழவேற்காடா இருக்கு. 1690ல நாகப்பட்டினமா மாறி இருக்கு. அடுத்து 30வது கேள்வி. ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ புனித சார்ஜ் கோட்டை. ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? புனித சார்ஜ் கோட்டை. அடுத்து 31வது கேள்வி. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1757. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். பக்சர் போர், பிளாசி போர்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து 32வது கேள்வி. கட்டபொம்மன் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1799 அக்டோபர் 17. 1799 அக்டோபர் 17. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். இது அப்புறம் அவர் எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டார்? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கோட்டை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி கயத்தாறு. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கோட்டை கயத்தாறு. அடுத்து 34வது கேள்வி. சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சின்னமருது. சிவகங்கை சிங்கம் சின்னமருது. அடுத்து 35வது கேள்வி. கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமத்துரையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து கமுதியை வந்தடைந்த நாள் எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி பிப்ரவரி 1801. அப்ப கட்டபொம்மனோட சகோதரர்கள் யார் யாரு? ஊமத்துரையும் சிவத்தையாவும். எங்கிருந்து? பாளையங்கோட்டை சிறையிலிருந்து கமுதிக்கு எப்போ வந்திருக்காங்க? 1801 பிப்ரவரியில வந்திருக்காங்க. அடுத்து 36வது கேள்வி. திப்பு இறந்த பிறகு தீரன் சின்னமலை டேஷில் தங்கி ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்து போராட ஒரு கோட்டை கட்டினார். ஆப்ஷன் ஏ ஓடாநிலை. திப்பு இறந்ததுக்கு பின்னாடி தீரன் சின்னமலை ஓடாநிலை அப்படின்ற இடத்துல தங்கி ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்து போராடி ஒரு கோட்டையை கட்டியிருக்காரு. அடுத்து 37வது கேள்வி. சின்னமலை தனது சமயக்காரர் நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டதால் 1805 டேஷ் என்னும் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். இதற்கு சரியான ஆப்ஷன் சி சங்ககிரி. சின்னமலை தீரன் சின்னமலை தனது சமயக்காரர் யாரால போட்டு கொடுத்துருக்காரு? நல்லப்பன் அப்படின்றவனால காட்டி கொடுத்துருக்காரு. எந்த ஆண்டு? 1805ல இறந்து போயிருக்காரு. எந்த இடத்துலனா அவரு சங்ககிரி அப்படின்ற இடத்துல தூக்கிடப்பட்டிருக்காரு. அடுத்து 38வது கேள்வி. வேலூர் கழகம் நடைபெற்ற எப்போது? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினா கேட்டுக்கிட்டே இருந்தது, சலிக்காம கேட்ட கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் பி 1806 ஜூலை 10. வேலூர் கழகம் 1806 ஜூலை 10. அடுத்து 39வது கேள்வி. 1857ஆம் ஆண்டு கழகம் இந்திய விடுதலை இயக்கத்தின் ஒரு பகுதி என்றவர் யார் சொல்லியிருக்கான? ஆப்ஷன் டி எஸ்.என். சென். 1857ஆம் ஆண்டு கழகம் இந்திய விடுதலை இயக்கத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொன்னவர் எஸ்.என். சென். அடுத்து 40வது கேள்வி. ஆங்கில வரலாற்று அறிஞர்கள் 1957ஆம் பெருங்கழகத்தை எவ்வாறு அழைத்தனர்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சிப்பாய் கழகம். ஆங்கில வரலாற்று அறிஞர்கள் 1857 பெருங்கழகத்தை எப்படி அழைச்சிருக்காங்கன்னா சிப்பாய் கழகம்னு அழைச்சிருக்காங்க. இதோட 40 கேள்வி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த கேள்வி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட்டையும், இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.